உலகமெல்லாம் படைத்து உயிரிகளை எல்லாம் காத்து வரும் எல்லாமல்ல இறைவா, உன்னை வணங்கி என்னுடைய வாழ்த்துறையை இனிதே தொடங்குகின்றேன். தேனின் இனிமை போன்று சொற்களை வழங்கி அமர்ந்திருக்கும் இவ்விழாவிற்கு தலைமை வகித்த இப்பள்ளியின் நிர்வாகி மற்றும் செயலர் திருமதி ராதா அனந்தகுமார் MA BH அவர்களே, சிக்கன உரையால் நம்மை எல்லாம் சொக்க வைத்து அமர்ந்திருக்கும் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த திரு மு சிவானந்தம் மற்றும் திருமதி கோமதி சிவானந்தம் அவர்களே, மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திருமதி சுபா கல்யாண் BTech MBA அவர்களே, பொறுப்புகளை வரையறுத்து கடமைகளை நிறைவேற்றுவதில் கண்ணியமிக்க மனிதர், திட்டமிடுதலின் நாயகன், பணியாற்றுவதில் தேனியாக இருந்து கொண்டு விழாவிற்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் திரு சுபாஷ் சந்திர போஸ் MCom MA BH அவர்களே, ஊர்வல உதவிடம் உள்ள கொண்டவர், நன்கொடை வள்ளல், இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர், மாணவர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், PM/JF லயன் திரு P புதுக்கன் MA BL அட்வொகேட் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரு சு சரவணன் BE அவர்களே மற்றும் திரு பிரவீன்தாசன் BE அவர்களே, மற்றும் பெற்றோர்களே, பெரியோர்களே, என் உயிரும் மேலான மாணவ செல்வங்களே மற்றும் இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு ருசிக்க வந்திருக்கும் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை ஆரம்பிக்கின்றேன். நான் இப்பள்ளியில் 1971ஆம் ஆண்டு முதல் 1978ஆம் ஆண்டு வரை நான் பள்ளியில் பயின்றேன். முதலாக என்னுடைய தந்தையார் இப்பள்ளிக்கு என்னை அழைத்து வந்தார்கள். அப்போது என்னுடைய சரியான முறையில் என்னுடைய பேச்சு வரவில்லை. மிகுந்த ஒரு வருத்தத்தோடு என்னுடைய தந்தையார் அழைத்து வந்த பொழுது இப்பள்ளியின் வாசலில் திரு KVS தாத்தா அவர்களும் திரு கணேஷ் சார் அவர்களும் அப்போதைய தலைமை ஆசிரியர் திரு முருகன் சார் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் என்னுடைய தந்தையார், என்னுடைய மகனுக்கு சற்று பேச்சு குறைவாக வருகின்றது, சரியான முறையில் பேசாமல் இருக்கின்றான், மிகவும் வேதனையாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவனை நான் உங்கள் பள்ளியில் சேர்க்கின்றேன், அவனுக்கு பேச்சுத்திறமை வர வேண்டும் என்று எல்லாம் சொல்லிய பிறகு சரி KVS தாத்தா சொன்னது இப்பள்ளியில் சேர்த்து விடுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மாணவனோடு மாணவனாக பழகும் போது ஈஸியாக வெகு விரைவில் பேசி விடுவான் என்று ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை கூறி என்னுடைய தந்தையாரை அனுப்பி வைத்தார்கள். அதன் பின் தான் பள்ளிக்கு உள்ளே வந்தேன். முதலாக அந்த வடக்கூரில் இருந்து இங்கு பணியாற்றிய திரு ஜாம்பிட் சார் அவர்களை பார்த்தேன். ஒரு எளிமையான தோற்றம், கற்பனையில் ஓவியம் வரைக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அவர்தான் முதலாக என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு உயிரெழுத்து மெய்யெழுத்து அனைத்தையும் சொல்லி தந்தார்கள். அதன் பிறகு இந்த பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக மறக்க முடியாது, சொல்லியே ஆக வேண்டும். திருமதி அலிபாபு டீச்சர், சிவகாமி டீச்சர், சுப்புலட்சுமி டீச்சர், பிரம்ம டீச்சர், மங்கை டீச்சர் போன்ற அனைத்து ஆசிரியர்களும் என் மீது ஒரு தனி கவனத்தை செலுத்தி வந்தார்கள். அதன் பிறகு 6ஆம் வகுப்பில் நாம் வருகின்ற பொழுது இப்பள்ளியில் பணியாற்றிய திரு சிதம்பரம் சார் அவர்கள் எனக்கு தமிழ் எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த தமிழோடு தேவாரம் திருவாசகம் அனைத்தையும் எனக்கு கற்றுத்தந்தார்கள். நாங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்து சரியாக ஒரு 4:30 மணி அளவில் மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே அணியாக ஒருங்கிணைந்து அந்த திருவாசக பாடலை பாடி அரவத்தம்மன் கோயிலுக்கு நாங்கள் செல்வோம். செல்கின்ற பொழுது ஒழுக்கத்தோடு ரொம்ப அமைதியோடு அந்த திருவாசகம் மட்டும் பாடலை பாடி நாங்கள் செல்வோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, மேற்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க என்ற பாடலை நாங்கள் பள்ளியிலிருந்து தொடங்கி அந்த கோவில் முடியும் போது அந்த பாடலானது நிறைவேறும். அதன் பிறகு அந்த பள்ளியில் அந்த அரவத்தம்மன் கோயில் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு திரும்பி வருவோம். திரும்பி வரும்போதும் அதே பாடல் பாடிக்கொண்டு பள்ளிக்கு வந்து சேர்வோம். நாங்கள் செல்லும்போது இரு மரங்கிலும் அந்த சாலையில் செல்லக்கூடியவர்கள் எங்களை வியப்பாக பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு நாங்கள் ஒழுக்கத்தோடும் ஒரு ஒருங்கிணைப்போடும் நாங்கள் நடந்து செல்வோம். அந்த காலங்கள் மறக்க முடியாத காலங்கள்.
அதன் பிறகு இப்பள்ளியில் பணியாற்றிய செந்தில் விநாயகம் சார் எங்களுக்கு சோசியல் எடுத்தார்கள். அற்புதமான டீச்சர், ஒரு தனித்திறன் மிக்க ஒரு ஆசிரியர், அழகாக கற்றுத்தருவார். அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஸ்கவுட் மாஸ்டராக எங்களுக்கு இருந்து கொண்டு அவ்வப்போது அருகில் இருக்கின்ற கிராமத்திற்கு அழைத்து செல்வார். நல்ல ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலையில் சரியாக ஒரு 11 மணி அளவில் ஒவ்வொரு வாரமும் அந்த பாலசபை ஒன்றை நடத்துவார்கள். அவர்கள்தான் முதலாக சட்டசபை எவ்வாறு இயங்கும், சபாநாயகரின் பணி என்ன, முதலமைச்சரின் பணி என்ன என்பதை அவர்தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நாங்களே சபாநாயகரை தேர்ந்தெடுத்தோம். அந்த காலங்கள் மறக்க முடியாத காலங்கள். அதன் பிறகு எனக்கு அறிவியல் பாடம் கற்றெடுத்த ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் சார் மறக்க முடியாது. தற்போது களக்காட்டில் வசித்து வருகிறார். நல்ல ஆசிரியர், திறன்மிக்க ஆசிரியர். கற்றல் கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்தி எங்களுக்கு மிகவும் நேர்த்தியாக அழகாக சொல்லி தந்த ஆசிரியர். ஆங்கில பாடமும் எடுப்பார். அவரிடமிருந்து நாங்கள் கற்றுதான் நேரத்தை வீணடிக்க கூடாது. நாம் நேரத்தை வீணடித்தால் அந்த நேரத்தை நாம் மீண்டும் பெற முடியாது. எப்போதும் நேரத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்று அவர் தான் சொல்லி தந்தார். டைம் இஸ் கோல்ட், யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம், இஃப் யூ வேஸ்ட் யுவர் டைம் யூ cannot get it back என்ற சொன்ன வாசகம் இன்றும் மனதில் அந்த பசுமருந்து ஆணி போல் எங்களுக்கு இருக்கின்றது. அதன் பிறகு எங்களுக்கு கணக்கு எடுத்த ஆசிரியர் திரு முருகன் சார் அவர்கள் அருமையாக கற்றுத்தந்தார்கள். நம்முடைய கவனச்சிதறல் வரும்போது ஈஸியாக கண்டுபிடித்து மண்டையில் 2 குட்டும் தருவார்கள். உடனே அந்த குட்டானது ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே பொங்கிவிடும். சரி, அப்படியே தடவிக்கொண்டு நாங்கள் அந்த கணக்கை மிகவும் அழகாக பார்த்த காலங்கள் உண்டு. எனவே மறக்க முடியாத காலங்கள் 1971 முதல் 78 வரை நன்றாக இருந்தது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவராக போட்டியிடக்கூடிய ஒரு பங்கு எனக்கு வந்தது. முயன்று படித்தோம். மைச்சுடையார் ஏழ்ச்செடியார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாணவராக போட்டி போட்டு படித்தோம். எங்களோடு படித்த மாணவன் தான் பெருமாள், மிஸ்டர் பெருமாள் அவர்கள். தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார்கள். நிறைய மாணவர்கள், எங்களோடு படித்த மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று இன்று ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு நான் இந்த பள்ளியில் படித்து முடித்து மணப்பாடு சென்ட் ஜோசப் ஹையர் ஸ்கூலில் +2 வரை படித்தேன். அதன் பிறகு ஆதித்தனார் கல்லூரியில் பிஎஸ்சி முடித்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎட் எம்ஏ எம்எட் வரை முடித்து இன்று திருஅருள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். வரக்கூடிய கல்வியாண்டில் நான் ஓய்வு பெறப்போகின்றேன். அதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது இந்த பள்ளிக்கூடம். எனவே நான் இந்த பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கூடமானது எனக்கு ஒரு ஏணியாக இருந்து வந்தது. என்னை போன்ற பல மாணவர்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் மிக மிக உதவியாக இருந்தது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாத காலங்கள். அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்ற இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு புதுக்கன் அவர்கள் மறக்க முடியாது. இந்த பள்ளியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அதுபோக இங்கே வந்திருக்கின்ற ஒரு 2 மாணவர்கள், திரு சு சரவணன், திரு பிரவீன்தாஸ் ஆகிய 2 மாணவர்கள் இப்பள்ளியில் படித்து அதன் பிறகு திருஅருள் மேல்நிலைப்பள்ளியில் என்னுடைய மாணவனாக பயின்று இப்பொழுது இதே மேடையில் வீற்றிருக்கின்றார்கள். கண்டிப்பாக வாழ்த்தியே ஆக வேண்டும். நல்ல ஒரு 2 மாணவர்கள், நல்ல ஒரு மாணவர்கள். அடுத்ததாக நாம் மாணவர்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். அதாவது மேய்ச்சுடையார் ஏழ்ச்சியடையார் என்பது போல நாம் எடுத்த செயலில் ஒரு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாகை சூடலாம். உதாரணமாக இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒரு 5 மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். நான் உடனே தலைமை ஆசிரியர் கேட்டபோது அவர் சொன்ன ஒரு விதம் நன்றாக இருந்தது. இந்த வட்டார அளவில், மாவட்ட அளவில் நம்முடைய பள்ளிக்கூடம் தான் இந்த ஒரு 5 மாணவர்களை அந்த திறனாய்வு தேர்வில் தந்தது என்று சொன்னார்கள். ஒரு கூட்டு முயற்சியின் விளைவாக இந்த ஒரு ரிசல்ட்டை அவர்கள் காட்ட முடிந்தது. எனவே ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்ட அந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அதுபோக என்னுடைய மாணவ செல்வர்கள் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். நான் வகுப்பில் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது
ஒரு மாணவன் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டான். என்ன சார் எப்போதும் படி படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் சார் அப்படி என்று கேள்வி கேட்டபோது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. உடனே அந்த மாணவனை அழைத்து எல்லா மாணவர் முன்னிலையில் நல்ல அருமையான கேள்வி, இதற்கு நான் சற்று விளக்கம் தருகின்றேன் என்று அந்த மாணவனை தட்டி கொடுத்து எல்லா மாணவர்கள் கேட்கும்படியாக சொன்னேன். மாணவர்களே, நீ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால் பெயர் மட்டும் கொடுத்தால் போதாது, அல்லது நீ ஓடக்கூடிய மைதானம் நன்றாக இருந்தால் போதாது, உன்னுடைய முயற்சியை 100% செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ பிராக்டிஸ் செய்து கொண்டே இருந்தால்தான் நீ அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வெற்றி வீரராக வர முடியும். எனவே நீ உன்னுடைய படிப்பில் உன்னுடைய முயற்சியை 100% நீ எஃபர்ட் கொடுத்தால் கண்டிப்பாக உனக்கு சக்சஸ் 100% என்று அந்த மாணவனிடத்தில் சொன்னபோது அந்த மாணவன் நன்றி என்று சொல்லி சென்றான். ஆகவே மாணவர்களே, இன்னொன்றும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. விராட் கோலி மிக சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், டோனி மிக சிறந்த கிரிக்கெட் பிளேயர். அவர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் நாம் விளையாடுகின்ற பொழுது நாம் அவர்களை வியப்பாக பார்த்து அவர்களுடைய வெற்றியை நாம் இங்கிருந்து ஒரு கைத்தட்டல் மூலமாக நாம் தெரிவிக்கின்றோம். மாணவர்களே, அந்த வெற்றியை அடைவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் கடினப்பட்டிருப்பார்கள் சற்று சிந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் பயிற்சி, நெட் ப்ராக்டிஸ், நெட்வொர்க்கிங் என ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுத்து எப்படி விளையாட வேண்டும், எந்த சூழலில் விளையாட வேண்டும் என்பதையெல்லாம் கற்று கடைசியில் வெற்றி அடைந்தார்கள். எனவே வெற்றி என்பது ஈஸியாக வந்துவிடாது, கண்டிப்பாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த மாணவரிடம் நான் சொன்னேன். அதுபோக என்னுடைய அருமையான மாணவர்களே, முயற்சி செய்தால் கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய அன்பான ஒரு பெற்றோருக்கு சிறிய வேண்டுகோள், நீங்கள் ஒவ்வொரு நாள் மாலையில் உங்கள் மகன் அல்லது மகள் வீட்டிற்கு வந்தவுடன் இன்று பள்ளியில் என்ன நடந்தது, என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை அவனுடைய அளவிற்கு நீங்கள் இறங்கி வந்து ஒரு அன்பாக பேசினால் அந்த மாணவன் உங்களை மறக்கவே மாட்டான். ஒரு ஒழுக்கத்தோடும் ஒரு சிறந்த ஒரு கல்வியோடும் கண்டிப்பாக மேல்நோக்கி வளர்ந்து கொண்டே வருவான். அது மட்டுமல்ல, உங்களுடைய மகன் அல்லது மகளை பார்த்து உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று சொல்வதை விட என்னால் முடியும் என்னால் முடியும் என்று அவ்வப்போது அவனிடம் சொல்லி அதை அவனுடைய மனதில் பதிய வைத்தால் அவன் வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் கண்டிப்பாக மேல்நோக்கி செல்வான். ஆகவே உங்கள் மகன் அல்லது மகள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் நல்ல இடம். நானும் இதே பள்ளியில்தான் தமிழ் வழி கல்வியில் பயின்றேன். இங்கு அமர்ந்திருக்கின்ற திரு புதுக்கன் சார் அவர்களும் இதே பள்ளியில்தான் தமிழ் கல்வியில் பயின்றார்கள், தமிழ் மீடியத்தில் பயின்றார்கள். என்னுடைய 2 மாணவர்கள் அவர்களது தமிழ் கல்வியில் பயின்று இன்று வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள். எனவே மாணவர்களே, தமிழ் மீடியம் என்பது ஒரு பொருட்டல்ல, வெற்றி உங்களுடைய கையில் இருக்கின்றது, முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லி எனக்கு வாழ்த்துரை வழங்க வாய்ப்பளித்த இப்பள்ளியின் செயலர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை இருக்கக்கூடிய உடன்குடி வட்டார கல்வி அலுவலர் திரு டக்ளஸ் அல்பரட்ராஜ் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். குலசேகரப்பட்டினம் என்றால் வெளியூர்காரர்களுக்கும் சரி வெளி மாவட்டக்காரர்களுக்கும் சரி நினைவில் வருவது தசரா திருவிழா. அந்த தசரா திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10வது நாள் அன்னை முத்தாரம்மன் கடற்கரையில் சென்று சூரனை வதம் செய்து கூடிய நிகழ்ச்சி. அதனுடைய உட்பொருள் என்ன? தீமைகள் அழிந்து இந்த உலகம் முழுவதும் நன்மை வியாபிக்கப்பட வேண்டும், நன்மை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது உட்கருத்து. நமது தொடக்க கல்வி அலுவலர்களை எடுத்துக்கொண்டால், திரு டக்ளஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால், நான் மேற்சொன்ன அந்த உதாரணம் பொருந்தும். அதாவது ஆசிரியர் சமுதாயத்திற்கு நல்லது நடக்க வேண்டும், இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நடக்க வேண்டும். அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார், நன்மையை
மட்டுமே நிலைநிறுத்த வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்கும். அத்தகைய பெருமைக்குரியவர் நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு எத்தனையோ பணிகள், இப்போ அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் விடுமுறை நாள் அப்படிலாம் கிடையாது. சனி ஞாயிறு என்னைக்குனாலும் 24 ஹவர்ஸ் இருக்கணும். அதுல அவர் அதிகாரியா இருக்கிறவர். இப்போ கூட அவங்க வேலை நிமித்தமாக போயிட்டு இன்னும் வீட்டுக்கு கூட போகல. நமது பள்ளியின் மீது உள்ள மதிப்பின் காரணமாக, நம் ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீது உள்ள பற்று காரணமாக அத்தனை பணி சிரமங்களுக்கும் இடையேயும் நம் பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பரிசீலிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னாரை வருக வருக வரவேற்று அவர்கள் வருகைக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை வரவேற்கும் முகமாக மாணவர்கள் உற்சாக கரவொலி எழுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்னாருக்கும் பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு 8ஆம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி நீளம் தாண்டுதல். முதல் பரிசு ரா உதயலிங்கமுத்து. இரண்டாம் பரிசு சோ முத்துக்குமார். தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்றவர்களுக்கு திருவருள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு ஓ வீரபாகு அவர்கள் நினைவாகவும், மணப்பாடு புனித வளனார் முன்னாள் தமிழாசிரியர் சி முத்தும் பெருமாள் அவர்கள் நினைவாகவும், பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நினைவு பரிசு மற்றும் ரொக்க பரிசு 500. வா கீர்த்தனா, பாருங்க முத்து பேச்சி, பாருங்க சு சுந்தர், வே மணிராஜ், ஆசிரியர்களுக்கான போட்டி லக்கி கார்னர். முதல் பரிசு திருமதி சு வள்ளி. பாருங்க இரண்டாம் பரிசு திருமதி கல்யாண சுந்தரி.
இதுவரை பரிசுகள் வழங்கி சிறப்பித்த வட்டார கல்வி அலுவலர் திரு சி டக்ளஸ் அல்பன்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை பொழுதினிலே இப்பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய செயலர் திருமதி கே ராதா ஆனந்தகுமார் அவர்களே, மற்றும் விழாவிற்கு வந்திருக்கின்ற ஒருத்தர் பெயர் சொல்கிறது தெரியல, இருந்தாலும் ஆண்டவர்களே, பக்க அருகில் உள்ள உயர்நிலைப் பள்ளி தலைமையர் வந்திருக்காங்க, இன்னும் பள்ளியினுடைய மற்ற எல்லாரும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் பள்ளியினுடைய மேடையில் இருக்கின்ற அனைத்து சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவை காண வந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு முன்னால் பேசிவிட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். மாணவ செல்வங்களுக்கு இதை விட ஒரு பெரிய நாள் இல்லை. ஏன்னா பள்ளியில் எப்பவும் ஒரே படிப்புன்னு சொல்லி அதிலே உட்கார்ந்து அதிலே அவர்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அதில் இருக்கிறத விட இந்த மாதிரி விழாக்கள் அவர்களுடைய மனதை இன்னும் எனது ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விழாவாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டு விழாக்கள் பொதுவாக கொண்டாடப்படுவதை நோக்கமே அந்த ஆண்டு முழுவதும் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வுகள். நான் வந்தோடவே நான் ஒரு சார் லேசாக அடி கூட்டிட்டார். கடந்த ஆண்டு நடந்த என்எம்எம் தேர்வில் எந்த பள்ளியிடமே வரல, இவர் ஸ்கூல் மட்டும்தான். 5 குழந்தைகள் அந்த உடன்குடிங்கிற பேரை வர்றதற்கு காரணமாக இருந்தது இந்த பள்ளி தான். அதனால தான் இன்றைய பொழுது எனக்கு வேலை தான். இப்போ தான் என் வீடு கூட போகலை, சார்ட்டு ஃபோன் அடிச்சார் வந்துருங்க அப்படின்ட்டு. வரணுன்ட்டு ஒரு எண்ணம், அதனால தான் நான் அன்றைக்கு வந்தேன். ஏன்னா இந்த ஆண்டு நடந்த ஆண்டு விழாக்களில் எல்லா ஸ்கூல்லையுமே அப்பவுமே ஊராட்சி பள்ளிகள் நடத்தி முடிச்சிட்டாங்க, எய்டட் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் எந்த பள்ளியிடத்துக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் 2வது பள்ளிக்கூடமும் அந்த ஆண்டு நான் இங்கே தான் வந்திருக்கிறேன். அது ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன், வரணும் போயிடணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு பள்ளி மட்டுமல்ல, இந்த விழா அவர்களுக்கு ஒரு நன்னாள். என்னை பொறுத்தவரை எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய திறன்கள், வெறும் கற்றல் திறன் மட்டும் ஒரு மாணவரை முழுமையாக்க விட முடியாது. அவனை சார்ந்துள்ள அவர்கள் ஒளிந்திருக்கின்ற திறன்களை வெளியே கொண்டு வரணும். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வகையான திறன்கள். அது இந்த பள்ளியில் தமிழ் வழி பள்ளியில் படித்தா வருமா வராதா, இல்லை ஆங்கில வழி பள்ளியில் படித்தாதான் வருமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. மொழி என்பது நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு தெரிவிக்கின்ற ஒரு ஊடகம் தான், ஒரு வழி, ஒரு கருவி. சொல்ல போனால் நம்முடைய கருத்துக்களை சொல்கிறோம். அது தமிழ் ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழி. இந்த மொழிகள் எல்லாமே நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான், ஒரு கருவி. அந்த வகையில் எந்த மொழியில் படித்தாலும் திறன் படைத்த மாணவர்கள் எப்படினாலும் அவர்களுடைய நாளைய வருங்கால சமுதாயத்தில் அவர்கள் ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு திறன்மிக்க ஒரு மாணவனாக வெளிவந்துருவான். அந்த வகையில் ஒரு திறமையான ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய ஒரு மாணவனை ஒரு சிறந்த ஸ்தாபனமாக இந்த பள்ளி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நான் பள்ளியினுடைய பார்வை வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அமைதியான ஒரு சூழல், அப்படி நிசப்தமாக அப்படி வச்சிருப்பாரு. எந்த ஸ்கூலில் போனாலும் இப்போது கூட இந்த கடைசியை போன வாரம் நடந்த ஒரு கணக்கெடுப்பில் ஸ்டேட்டஸில் 100% எழுத வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சவாலுடக்கூடிய ஒரு பள்ளியாக அந்த பள்ளி திகழ்ந்திருக்குது. அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 பள்ளியில் இந்த பிஎஸ்எம் நடுநிலை பள்ளியும் ஒன்று உடன்குடி ஒன்றியத்தில். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல, அதில் பணியாற்றுகின்ற தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சி. ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு மாணவர்களை என்ன செய்யும் உருவாக்க முடியும். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு மாணவரை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இந்த கல்வி நிறுவனம் திகழ்கிறது. பல்வேறு திறன்களை மாணவர்களை என்ன செய்கிறாங்க, வளர்த்து வர்றாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி, சார்ட்ட சுபாஷ் சார்ட்ட சொன்னால் போதும், ஏன்னா நான் உடனே சொல்கிறது அவரை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்ட்டு. அந்த அளவில் எதையுமே அதே சமயத்தில் தான் ஒரு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. எதனால ஒரு அமைதி, ஒரு சாந்தம் அவருடைய உள்ளத்தில் முகத்தில் பார்த்தாலே எப்பவும் ஒரு அமைதியான ஒரு சிந்தனை, அமைதியாக தான் இருப்பார். அந்த அமைதி தான் அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த வகையில் ஒரு அமைதியான ஒரு தலைமை ஆசிரியர், அது கூட பயிற்றுவிக்கின்ற கூட வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள். இப்போ இந்த விழா கூட சும்மா டக்குன்னு நடத்த முடியாது, இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நடத்த முடியாது. மாணவர்களை தயார்படுத்தணும், அவர்களுடைய திறன்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், வெளியே கொண்டு வரணும். அது ஓட்ட போட்டி, அந்த போட்டி, அப்புறம் அவர்களை டான்ஸு, அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய திறன்கள் யார் யார் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்றார் போல என்ன நிகழ்ச்சி வச்சிருக்காருன்னு தெரியல. இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள், ஆண்டு விழாக்கள் என்றாலே எந்த மாணவரிடம் எந்த திறன் ஒளிந்திருக்கிறதோ அந்த திறனை வெளிக்கொண்டு ஒரு மேடை. உதாரணமாக நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா கூட இந்த பேசுவது கூட ஒரு திறன் தான். எல்லாரும் பேச முடியாது, மைக்கை பிடிச்சி பேசணுன்னே இப்போ
சிலர் கின்ஸ் எடுத்து பேசுவாங்க, சிலர் வந்து கின்ஸ் எடுக்காமலே பேசுவாங்க, சிலர் நகைச்சுவையாக பேசுவாங்க. பேசுவது ஒரு திறன். யார் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற நமக்கு பேசக்கூடிய கருத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம நகைச்சுவை பேசினாலும் நான் கேட்பேன், இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்களா அதெல்லாம் வந்து எங்களுடைய காதில் கேட்க முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய சொல்லுகின்ற கருத்து வந்து என்ன கருத்து. அந்த வகையில் இந்த பேசுவது கூட ஒரு திறன். அந்த திறனை வளர்க்கணும்னா கூட பல்வேறு திறன் போட்டிகள் நடத்த வைக்க வேண்டியிருக்குது. அதுதான் அந்த இலக்கியம் என்ற விழா, அந்த விழாலாம் வச்சு இப்பவுமே மாணவர்களை பேச சொல்லுங்க, மேடைகளால் வந்து அவங்க பேச சொல்லுங்க. பேசினாலும் அந்த பேச்சாற்றல் அவங்களுக்கு என்ன செய்யும், திறன் வளரும். பேச்சாற்றல் வந்துட்டாலே அவனுடைய உள்ளத்தினுடைய கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும், மிக எளிதாக சொல்ல வைக்க முடியும், புரிய வைக்க முடியும். அந்த வகையில் இந்த ஆண்டு விழா வந்து அவர்கள் திறன்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களை வாழ்த்துகின்றேன். இந்த விழாவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சிருப்பாங்க. ஒரு நாள் இல்லை, ஒரு மாசமா 2 மாசம் நடந்திருக்கும். ரிஹர்சல் எல்லாம் நடத்தி வாங்கிக்கலாம், டான்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் வரும்போதே பார்த்தேன். பிள்ளைகள்லாம் வித்தியாசமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் அவருடைய திறன்களை ஒட்டுமொத்தமாக வெளிக்கொண்டு காட்டக்கூடிய, அந்த வளர்க்கக்கூடிய, அந்த செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆண்டு விழா வந்து நிகழ்ச்சிகள் அமைகின்றது. அதனால பொதுவாக வந்து அரசே இந்த காலகட்டத்தில் வந்து நினைக்கி எல்லா அரசு பள்ளிகளையும் கண்டிப்பாக ஆண்டு விழாக்கள் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு எனது இதெல்லாம் கொடுக்குறோம், வந்து பண உதவிகள்லாம் செய்கிறோம். ஆனால் உதவி பெறும் பள்ளிகளுக்கு அது கிடையாது. இருந்தாலும் அவர்களும் அவர்களை விட மிஞ்சி மேலோங்கி என்ன செய்கிறாங்க, வந்து விழாக்களை கொண்டாடுகிறாங்க. அந்த வகையில் இந்த விழாவை கொண்டாடுவதில் நான் இங்கு வந்ததிலே நான் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அது உங்களெல்லாம் பார்க்கும்போது திரளான ஒரு கூட்டம். இது அந்த வகையில் வந்து ஒரு ஆர்வமாக வந்திருக்கீங்க. காரணம் என்ன, பிள்ளைகளுடைய அந்த ஈவெண்ட்ஸ் வந்து கண்டுகளிக்கணும். எப்படி சம குழந்தை வந்து நம்ம செய்யுது, எப்படி பேசுது, எப்படி டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. அதனால் ரொம்ப நேரம் வீணிக்க விரும்பலை. அந்த வகையில் இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் திறன்களை வளர்த்து நாளைய சமுதாயத்தில் அவர்கள் வந்து என்ன செய்யணும், வாழக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு மாணவர்களாக என்ன செய்யணும், இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லணும். அவர்கள் நாளைய காலகட்டத்தில் வந்து நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக, நல்ல திறன் வாய்ந்த குழந்தைகளாக, நல்ல ஆற்றல் மிக்க கற்று அறிவுமிக்க ஒரு குழந்தைகளாக வெளிவந்து நாளைய சமுதாயத்தில் வந்து அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். டாக்டராகவோ, மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ, எந்த ஒரு துறையாகவும் சரி, ஏதாவது ஒரு துறையில் அவர்கள் வந்து வானத்தில் மின்னுகின்ற விண்மீனை போல அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்தில் அவர்கள் விளங்க வேண்டும், ஒளிர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வாழ்த்தி, இன்னும் நிறைய பேசலாம், நேரத்தை நடிக்கவில்லை. அதனால் ஒவ்வொரு மாணவனும் நல்ல ஒரு மாணவனாக, நல்ல சமுதாயத்தில் உள்ள நல்ல சிறந்த ஒரு மாணவனாக உருவாக வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி, இந்த பள்ளி இன்னும் மென்மேலும் அந்தந்த பள்ளி நான் அவங்களுடைய செயல்முறை தான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு அவங்க ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு பெருமையை சொல்லுவார். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு செயலர் அந்த பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க. நல்ல செலவு, நல்ல ஒரு எவ்வளவு எஃபர்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுக்குறாங்க. அந்த வகையில் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி பாராட்டி, இப்பள்ளியில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், படிக்கின்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய வட்டார கல்வி அலுவலர் திரு சி டக்ளஸ் ஆல்பர்ட்ராஜ் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித வாழ்நாட்களில் மகத்தான வெற்றி சின்னமாகிய BSM நடுநிலைப் பள்ளியில் படித்து வெற்றியாளரான எம் பள்ளி பழைய மாணவன் திரு சு சரவணன் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னாருக்கு எம் பள்ளி தலைமையாசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். பரிசு பெறும் மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு: 1ஆம் வகுப்பு பெண்களுக்கான போட்டி கையை பின்னால் கட்டி குதித்தல். முதல் பரிசு ப. அபிநயா. பாருங்க. இரண்டாம் பரிசு ரா. அனுசியா. இரண்டாம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி தவளை ஓட்டம். முதல் பரிசு பூ. இசக்கிமுத்து.
இரண்டாம் பரிசு த சிவா தர்ஷன். இரண்டாம் வகுப்பு பெண்களுக்கான போட்டி நொண்டி ஓட்டம். முதல் பரிசு இரண்டாம் பரிசு மு ஸ்ரீ பொன் சாதனா. மு ஸ்ரீ பொன் சாதனா. இங்க பாருங்க. மூன்றாம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி பலூன் உடையாமல் நடத்தல். முதல் பரிசு ஆ பேச்சினரை. சரிங்க பாருங்க. இரண்டாம் பரிசு தா இந்து முத்து செல்வம். ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டிற்கான பரிசு முதல் பரிசு முத்துச்செல்வி. இதுவரை பரிசுகள் வழங்கி சிறப்பித்த திரு சு சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் இன்று பெரிய துறைகளிலும் பெரிய வேலைகளிலும் இருக்கும் பொழுது ஏறத்தாழ 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சிறியவனையும் ஞாபகம் வைத்து அழைப்பு விடுத்த பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய முதல் ஆசான் திரு சுபாஷ் சந்திரபோஸ் சார் அவர்களுக்கும், நான் கருவறையிலே இருந்த காலம் முதல் இன்று இந்த பள்ளியில் நின்றிருக்கும் இந்த காலம் வரை எனது நலன் ஒன்றையே குறிக்கோளாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் இந்த இனிய நேர மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 15-16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளியை இன்று பார்க்கையில் இந்த பள்ளியில் பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் என்னால் உணர முடிகிறது, பெரும் மகிழ்ச்சியும் அடைய முடிகிறது. ஏனென்றால் இந்த மாற்றங்களுக்கும் இந்த பள்ளியின் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமான ஆரம்ப கட்டத்தில் இந்த பள்ளியில் பயின்ற மாணவன் என்பதே நான் பெருமை கொள்கிறேன். எவ்வாறு என்று நீங்கள் என்னை கேட்டால், ஒரு பள்ளியில் ஒரு மாணவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, போக்குவரத்து, கல்வி, அந்த 4ஐயும் 15-16 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பள்ளி அறிமுகப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டிருந்தது. கல்விக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் கேட்டால், அப்பொழுதே நமது பள்ளியின் மாணவர்கள் தேசிய அளவில் திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்று மகுடம் சூடியிருந்தார்கள். அதற்கு உதாரணமாக எனது அருகிலே எனது நண்பர் பிரவீன் இங்கே இருக்கிறார். மற்றும் உடை என்னவென்று கேட்டால், நான் படிக்கும் காலத்தில் பல பள்ளி மாணவர்களைப் போலவே காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் போட்டு அணிந்து கொண்டு படித்திருந்த எங்களை முதலாக ப்ளூ கலர் டவுசரும் வெள்ளை சட்டையும் கொடுத்து அதற்கு மேட்சிங்காக ஒரு டையையும் கட்டி எங்களை அப்போது மெட்ரிகுலேஷன் பள்ளி லெவலுக்கு எங்களை அளவு பார்த்தது இந்த பள்ளி. இன்று நாம் பல பள்ளிகளிலும் பல கல்லூரிகளிலும்
பல பள்ளிகளிலும் பல கல்லூரிகளிலும் வாகன வசதி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமை பார்க்கிறோம். ஆனால் 15-16 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முத்து நகர், காமராஜர் நகர், சமத்துவபுரம் போன்ற பள்ளியில் பயின்ற மாணவர்களை அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்கும் கொண்டு சென்று விடுவதற்கும் நமது பள்ளியில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்பொழுதே அறிமுகப்படுத்தி அதை நடைமுறையும் படுத்தி இருந்தார்கள். மதிய உணவுடன் அப்பொழுதே கூடுதலாக காலை நேர உணவையும் அறிமுகப்படுத்தி பல ஏழை மாணவர்களின் 2 நேர பசியையும் நமது பள்ளி அப்போது போக்கியது. அடுத்தபடியாக சேமிப்பு திட்டம் என்ற ஒன்றையும் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அந்த சேமிப்பு திட்டத்தில் சேமித்த பணத்தை வைத்துதான் நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது கன்னியாகுமரி சுற்றுலா சென்றதையும் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி, மணிமுத்தாறு போன்ற சுற்றுலா சென்றதையும் என்னால் யோசித்து பார்க்க முடிகிறது. நான் நேற்றிரவு பெங்களூரிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது யோசித்து பார்த்தேன், நாம் இந்த பள்ளியில் கல்வியை தவிர வேறு என்ன கற்றுக்கொண்டோம் என்று. இந்த பள்ளி எனக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல பொறுப்பையும் கற்றுக் கொடுத்திருந்தது. எனக்கு இன்றும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இதே மரத்தடியில் சுபாஷ் சார் எங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் இருக்கும்போது ஓ காட் பியூட்டிஃபுல் என்றும், சமூக அறிவியல் பாடம் இருக்கும் பொழுது நிலநடுக்கம் எவ்வாறு உருவாகிறது என்றும், கடலில் புயல் எவ்வாறு உருவாகிறது என்றும், மழை எவ்வாறு பெய்கிறது என்றும், எரிமலை எவ்வாறு வெடிக்கிறது என்றும் மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கத்துடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அப்பொழுதே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவது, நீ வகுப்பில் முதல் மாணவனாய் வருவது முக்கியமல்ல, ஒழுக்கத்தில் முதல் மாணவனாக வர வேண்டும் என்றே அவர் அடிக்கடி எங்களிடம் அப்பொழுது கூறுவார். அது மட்டுமல்லாமல் நான் படிக்கும் காலத்திலே 8ஆம் வகுப்பில் என்னை ஸ்கூல் லீடராக ஆக்கி சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்து அன்றே என்னை பொறுப்புள்ள மாணவனாக மாற்றினார். நான் இங்குள்ள மாணவருக்கு எனது அனுபவத்தின் வாயிலாக கூற இருப்பது 3 விஷயம்தான். 1, கஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்ட வேலைக்கு போகணும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்கும் போதும் இஷ்டப்பட்ட வேலையை பார்க்கும்போதும் சுய ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கணும். இன்று 8ஆம் வகுப்பு படித்து இந்த வருடமே 9ஆம் வகுப்பு போகும் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடுத்த 8 வருடங்கள் 9, 10, 11, 12 அடுத்து காலேஜ் 4 இயர்ஸ், அந்த 8 வருடங்கள் கடினமாக படித்தால் போதும், நீங்கள் இஷ்டப்பட்ட வேலைக்கு போகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட வேலைக்கு சென்ற பிறகு பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ சம்பாதிக்க தான் போறீர்கள். அன்று பல ஆயிரங்களோ பல லட்சங்களோ சம்பாதிக்கும் போது சுய ஒழுக்கத்துடன் வாழ இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே கஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்ட வேலைக்கு போகணும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கும் போதும் சரி, இஷ்டப்பட்ட வேலையை பார்க்கவும் சரி, சுய ஒழுக்கத்துடன் வாழ கற்றுக்கிடுங்கள். இங்கே வந்திருக்கும் பெற்றோருக்கு நான் கூற விரும்புவது, சார் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, இங்கிலீஷை பற்றி பேசினாங்க. உண்மைதான், நானும் இந்த பள்ளியில் படித்த மாணவன் தான். எனக்கும் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் 12ஆம் வகுப்பு படிக்கும் வரை இங்கிலீஷ் தெரியாது. ஆனால் இன்று என்னால் 5 மொழிகளில் பேச முடியும். தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். நாம் இங்கு படிக்கும் படிப்பை தவிர நாம் வெளி உலகில் இருக்கும் அனுபவ கல்வி நமக்கு அனைத்தையும் அள்ளி கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக தனது கஷ்டப்பட்ட காலத்திலும் என்னை படிக்க வைத்து அழகு பார்த்த என்னுடைய பெற்றோருக்கு இந்த மேடையை நினைவுபடுத்தி அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறப்பான நாளை எனக்கு பரிசளித்த திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முயற்சி குதிரையின் நம்பிக்கை என்னும் கால் பதித்து, சீருடை என்னும் கவசம் அணிந்து, பென்சில் என்னும் கூர்கோள் பிடித்து, அறிவை சவாரியாக்கி, தேர்வு என்னும் போர்க்களத்தில் போராடி வெற்றி பெறும் எம் பள்ளி பழைய மாணவன் திரு பிரவீன்தாசன் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தி பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னாருக்கு எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள்.
சாருங்க பாருங்க சார், சாருங்க பாருங்க. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு மழலையர் வகுப்பு பலூன் ஊதி உடைத்தல். முதல் பரிசு ரா முத்துக்குமார். இரண்டாம் பரிசு ஆகாஷ். ஒன்றாம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி காலில் பலூன் கட்டி உதைத்தல். முதல் பரிசு ஸ்ரீகாந்த். இரண்டாம் பரிசு முத்துகிருஷ்ணன். மூன்றாம் வகுப்பு பெண்களுக்கான போட்டி கனி எடுத்தல். முதல் பரிசு சந்தியா. இரண்டாம் பரிசு சொர்ணமுத்து செல்வி. நான்காம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி தடை ஓட்ட போட்டி. முதல் பரிசு அபினேஷ். சாருங்க பாருங்க. இரண்டாம் பரிசு ரா இசக்கிமுத்து. நான்காம் வகுப்பு பெண்களுக்கான போட்டி பாட்டிலில் நீர் நிரப்புதல். முதல் பரிசு அபிராமச்சந்திரா. இரண்டாம் பரிசு பாரதி இசக்கி. இதுவரை பரிசுகள் வழங்கி சிறப்பித்த திரு பிரவீன் தாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு இந்த ஒரு பெருமைக்குரிய வாய்ப்பு அளித்த என்னுடைய தலைமை ஆசிரியர் சுபாஷ் சார் அவர்களுக்கு நன்றி. சார் லவ் யூ. நீங்கள் எனக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் யாரும் உங்களுக்கு அதே மாதிரி அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க. பட் அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்த அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, வடக்கூரில் தாசன் மேஸ்திரி அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த குலசிறப்பட்டில் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவங்களோட பையன் தான் என்னோடய அம்மா சலோமி. அவங்க எங்கள் குடும்பமாக இந்த ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்பா இங்கே வந்து மேஸ்திரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் அதில் டீச்சராக இருப்பாங்க. அக்கா 6th 8th படிக்கிறப்போ நானும் உள்ள அக்காவுக்கு எனக்கு 1 வயசு தான் டிஃப்ரென்ஸ்ன்றதுனால 2 பேரும் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தோம். இந்த ஸ்கூலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சீசனில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும், ஏன்னா அங்கே தான் யூனிஃபார்ம் நல்லாயிருக்கும்
கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கும், டை கட்டு போவாங்க, அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் சுபாஷ் சார் வந்த புதுசில் தான் நானும் இங்கே படிக்க ஆரம்பித்தேன். அப்போவே நாங்களாம் டை கட்டினவங்க. யூனிஃபார்ம் எல்லாமே எல்லா ஸ்கூல்லையும் காக்கி ட்ரௌசரும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டப்போ நாங்கள் எங்கள் வேறு யூனிஃபார்ம் போட்டு டை கட்டிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு அதோட அருமை தெரில. ஆனால் நான் இப்போ பார்க்குறப்போ எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அங்கே ட்ரெஸ் நல்லா இருக்குது, வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்போவே எங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி இருந்துச்சு, யூனிஃபார்ம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடு கொடுத்தாங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே கிடைத்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா, எனக்கு சார் வந்துட்டு எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் உண்டு. அதில் எனக்கு அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நிறையா நான் வந்து டூர் போயிருக்கேன், அதில் இருந்து நிறைய காம்படிஷன் போயிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு விவேகானந்தர் கேந்திரத்துலேருந்து வந்து நிறைய காம்படிஷன் வைப்பாங்க. அப்போ நான் 6th படிக்கிறப்ப நிறையா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7th 8thலாம் என்னைய வந்து டீச்சர் எல்லாருமே சேர்ந்து அவங்க தான் என்னைய வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் தெரியும் எனக்குள்ளே பேசுகிற திறமை இருக்குன்றது. ஸோ நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்டில் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லோரும் நம்மளை இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நம்ம பண்ணோம்னா நம்ம கொடுக்குற திறமை நம்மளுக்கே தெரியாமலே வெளியே வரும். இங்கே இருக்கிற எல்லா டீச்சருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாடம் எடுக்கிற நாச்சார் டீச்சர் மட்டும் இருக்காங்க. டீச்சர் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து நிற்கிறேன்னா நீங்களும் ஒரு காரணம், உங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி எனக்கு சுபாஷ் சாரும் சொல்லணும், எனக்கு பாடம் எடுத்துல 2 பேர் இருக்கிறாங்க. சுப்பிரமணியன் சார் எனக்கு ஐஎஸ்என்டி ஸ்கூலில் பாடம் எடுத்திருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க நான் ஒரு பாடம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த நாங்கள் வந்து பேசுகிறது பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் நம்புகிறேன். அதனால் சந்தோஷப்படுறேன். இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சுபாஷ் சார் தான். அவங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கூலில் நான் பீப்புள் லீடராக இருந்திருக்கேன். நீ அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருப்பேன், நீ பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, அந்த மாதிரி இருப்பேன். ஆனால் அப்போ கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நியூஸ் ரைட் பண்ணுறதுக்கு நான் தான் எழுதி கொடுப்பேன். இப்படி நினச்சி பார்த்தோன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா கொடுத்தாங்க. அந்த டைமில் முருகன் சார் இருக்கிறப்போ டெய்லி நான் எழுதுவேன், இது எழுதாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் கொடுத்தாங்க. இப்போ என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தைரியமாக என்னால் எடுக்க முடியுதுன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் அது. அதே ஐஎஸ்என்டி ஸ்கூல்லேயும் நான் பீப்புள் லீடராக தான் இருந்திருக்கேன், அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது. அதனால் இங்கே படிக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கும். ஆனால் நீங்கள் தான் வந்து அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க. மிடில் படிக்கிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நான் மனப்பாடம் பண்ணாதீங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. அதே மாதிரி படிப்பு வரலை, நான் சும்மா ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க, அதாவது அடிக்கிற கை தான் அணைக்குன்னுவாங்கல்ல, அப்போ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் படிப்புன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்கும். அதை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கிறதுனால தான் நீங்கள் அதை பற்றி சீரியஸாக யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிப்பு வரலன்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும், அதனால் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே பெரிய ஆளாக வரலாம். வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா டாக்டர் நிறைய பேர் வந்துட்டாங்க, இன்ஜினியரிங் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட தேவை, நீங்கள் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். இந்த 2 மட்டும் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். முதல்ல நாலேஜை வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், முன்னாடி போகணும், அதை முக்கியமாக புரிஞ்சு படிங்க, நல்ல மார்க் எடுங்க. ஆனால் நீங்கள் அந்த என்ன வேணுமோ அதை டீச்சர்கிட்ட கேட்டு புரிஞ்சு படிங்க. அதுதான் இவ்வளோ நாளில் நான் கற்றுக்கிட்டது. நீங்கள் நாலேஜாக இருந்தீங்கன்னா, நாலேஜபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை எங்கேயுமே எடுக்க மாட்டேன், வேலைக்கு சேர்க்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கும் நிறைய இடத்த உருவாக்குங்க. நீங்கள் அங்கேருந்து போகிறீங்கன்னா உங்களை அவங்க விடக்கூடாது. வேலையாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் உங்களை அவங்க நினைவில் வச்சுருக்கணும். நீ தேவைன்னு சொல்லணும். நம்ம அங்கே ஒரு இடத்த உருவாக்கிட்டு போகிறோன்னா, பிரவீன் அங்கேருந்து போகிறான்னா அந்த இடம் பிரவீனோட இடம், அதை யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு தாட்டை வச்சுட்டு நீங்கள் அவங்களோட லைஃப்பை நோக்கி போங்க. அதுக்கப்புறம் சார் லாங்குவேஜ் பற்றி சொன்னாங்க. இங்கிலீஷ் இங்கே படிக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன். நீங்கள் பிஎஸ்எம் ஸ்கூலில் படிக்கிற நீங்கள் மட்டும் தான் லக்கியஸ்ட் பர்சன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷுங்கிறது லாங்குவேஜ் தான் சார் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் பாடத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லா லாங்குவேஜுமே பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அது வெறும் லாங்குவேஜ் தான், பேசுகிறதுக்கு தான் தவிர படிக்கிறது கிடையாது. நீங்கள் சப்ஜெக்டை உங்கள் சொந்த லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும். எங்கே போகிறீங்களோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாங்குவேஜை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுப்பீங்க. நானும் அப்படி தான். சரவணன் சொன்ன மாதிரி எனக்கு 12th வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அதுக்கப்புறம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டது தான், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. கடைசி வரைக்கும் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு ஆ
கல்யாண் சுந்தர் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசி சிறப்பிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னாருக்கு என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். சார் இங்க பாருங்க சார். சாந்தா பரிசு பெறும் மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எட்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு திரு வீரசிவம், திருமதி கமலத்தம்மாள் நினைவாக திரு ES வீரபாகு அவர்கள் வழங்கும் பரிசு வா கீர்த்தனா, மு முகேஷ், திருமதி சா வள்ளியம்மை நினைவாக திரு வெங்கடாச்சலம் வழங்கும் நினைவு பரிசு வகுப்பு 6 க திரிபுர சுந்தரி, ரா மஞ்சுநாத செல்வி, வகுப்பு 7 சி மகாலட்சுமி, இங்க பாருங்க. இங்க பாருங்க. சு ஐஸ்வர்யா, வகுப்பு 8 வா கீர்த்தனா, மு முகேஷ், ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டிற்கான பரிசு 8ஆம் வகுப்பு முதல் பரிசு வா கீர்த்தனா, இரண்டாம் பரிசு மு முகேஷ், இதுவரை பரிசுகள் வழங்கி சிறப்பித்த திரு ஆ கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியருக்கும் வணக்கம். எல்லா குழந்தைகளும் ஆண்டு விழாக்காக பயங்கரமாக ரெடியாக இருக்கீங்க. கலை நிகழ்ச்சிகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. நம்ம எல்லாமே ஸ்கூலில் ஆண்டு விழாவில் கலந்துருப்போம், போட்டியில் கலந்துருப்போம், பரிசுகள் வாங்கியிருப்போம். ஆனால் அதே ஸ்கூலுக்கு வந்து பரிசு கொடுக்கறது, மெடல் என்ன பரிசு கொடுக்குறாங்க எத்தனை பேர் கிடைக்கும்? முக்கியமாக இன்றைக்கி வந்திருக்க எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அவங்க படித்த ஸ்கூலில் அவங்க மெடலில் கலந்துக்கிட்ட இடத்துல, பரிசு வாங்கின இடத்துல அவங்க வந்து பரிசு கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையா இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ், சாதனையா இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பள்ளி மாணவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலுக்கு மேடைக்கு வரணும்னு ஆசை இருக்கு? மேடையில் வந்து பரிசு கொடுக்கணும், கை தூக்குங்க. சத்தம் சத்தமா சொல்லுங்க. யார் யார் வரீங்க? எல்லாம் வரீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு
நல்ல இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீங்களும் இந்த மேடைக்கு வரலாம். ஓகேவா? எல்லாம் இந்த மேடைக்கு வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இந்த மேடைக்கு வந்து நீங்கள் எல்லாம் பரிசு கொடுக்கணும். ஓகேவா? அது ரொம்ப சின்ன விஷயம்தான், படிக்கிறது ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு மொழி உருவாகிறதுக்கு வந்து 1000 வருஷம் ஆயிருக்கும். அது முக்கியமாக தமிழ் மொழி வந்து 2000 வருஷமாக வந்திருக்கு. அவங்க ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன ஓசைகள் ஆரம்பித்து அது ஒவ்வொரு வார்த்தைகளாக வந்து இலக்கியமாக வந்து இலக்கணம் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. இது உருவாகிறதுக்கு வந்து 2000 வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனால் இந்த 2000 வருஷத்தில் உருவான விஷயத்த நீங்கள் எத்தனை நாளில் படிக்க போகிறீங்க? 8 வருஷத்தில் படிக்க போகிறீங்க. 8 வருஷத்தில் படித்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் தமிழ் மாதிரி கணிதம் மேக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? ஒரு 1000 வருஷம் ஆயிருக்குமா? சயின்ஸில் ஒவ்வொரு இதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு 300-400 வருஷங்கள் ஆயிருக்கும். இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் 8 வருஷத்தில் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான் நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஈஸியாக படிக்க போகிறோங்கிறத நினச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாரும் வெற்றி பெறலாம். சரி, மாணவர்கள் எல்லாம் இதோ சிந்தனையோடு பள்ளிக்கு வந்து நல்லா படித்து நம்ம முன்னாள் மாணவர்கள் மாதிரி சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லாரும் இந்த மேடைக்கு வந்து பரிசு அளிக்கணும். பரிசு வாங்குறது மட்டும் இல்லை, பரிசு அளிக்கணுங்கிறதா என்னோட விருப்பம், நிர்வாகத்தோட விருப்பம், ஆசிரியரோட விருப்பம், தலைமை ஆசிரியரோட விருப்பம். அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற சந்தோஷத்தோட வாய்ப்புக்கு விடையளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் கொடை வள்ளல் வலதுகை செய்வது இடதுகை அறியாது என்ற பண்புக்கு ஏற்ப லயன் திருப்பி புதுக்கண் அவர்களை மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துறை பேசி சிறப்பிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்னாருக்கு என் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குவார்கள். பரிசு பெறும் மாணவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரெண்டாயிரத்தி 23-24 கல்வியாண்டிற்கான பரிசு 6ஆம் வகுப்பு முதல் பரிசு க. திரிபுர சுந்தரி. இரண்டாம் பரிசு ரா. மஞ்சுநாத செல்வி. ஏழாம் வகுப்பு முதல் பரிசு சி. மகாலட்சுமி. இரண்டாம் பரிசு சு. ஐஸ்வர்யா. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு 7ஆம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி குண்டு எறிதல் போட்டி முதல் பரிசு சு. கார்த்திக் நவீன். இரண்டாம் பரிசு மு. வெங்கடேஷ்.
சஞ்சாய்கா சிறு சேமிப்பில் முதல் பரிசு து அபிதலட்சுமி. வகுப்பு 7 சு கார்த்திக் நவீன். இதுவரை பரிசுகள் வழங்கி சிறப்பித்த திரு பி புதுக்கண் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியின் 60 ஆண்டு காலத்திற்கு முன் நடந்ததை இப்பொழுது நினைவூட்ட சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதை வரவேற்புடன் இந்நிர்வாகி ராதா அனந்தகுமார் அவர்கள் தலைமையில் மற்றும் ஆண்டறிக்கை வாசித்த வர்ணகுல நாச்சியார், அதாவது ஆனந்தகுமார் தான் எனக்கு கிளாஸ்மேட் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நான் 1 இயர் பிரேக். அதுக்கப்புறம் எனக்கு கோமதி சிவானந்தன் அவர்களும் கிளாஸ்மேட் ஆனாங்க. ஸோ அவங்களும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். அதுபோன்று இங்கு பிரமாதமாக நான் ரொம்ப அதிகமாக நிறைய பேச வேண்டிய இருக்கு. பட் குழந்தைகள்லாம் கலை நிகழ்ச்சியை பார்க்கணுமேன்னு சொல்லி மேடையில் இருக்கவங்களும் முதல்ல சொல்லிக்கிடுங்க. சுபாஷ் சந்திர போஸ் எந்த வகையில் கற்றுக் கொடுத்தா குழந்தைகளுக்கு முன்னேறும், எந்த வகையில் குழந்தைகள் முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆசிரியர் சுப்பிரமணியன், முன்னாள் மாணவர் சரவணன், பிரவீன் தாசன், ஸோ இவங்கெல்லாம் யான் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க படக்கூடாது. தமிழில் தான் நாங்கள் இப்படி படித்தோம், இப்படி இருக்கோம், இன்னைக்கு நல்லா இருக்கோம். ஏன்னா தாய் எடுத்தோடனே ஹிந்தியோ இங்கிலீஷோ வேற எதையும் கற்றுக் கொடுக்கல, அம்மா தமிழ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழில் கற்றுக்கிட்டு தான் நாம் இந்த அளவுக்கு உயர்ந்து, என்ன அப்துல் கலாம் கூட தமிழில் தான் கற்றுக்கிட்டு. அதான் நான் இப்போ ஒரு மேடையில் நான் லைன்ஸில் கவர்னராக இருந்துகிட்டு இருக்கும்போது அப்துல் கலாமை சொல்லுவேன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எம்மதத்துக்கும் சம்மதமானவர், தமிழில் உயர்ந்தவர். ஏ பார் அல்லாஹ், பி பார் பெருமாள், ஜே பார் ஜீசஸ், அந்த இன்சியலை உரியவர் தான் அப்துல் கலாம். ஸோ அந்த அளவுக்கு நாம் உயரணும். அப்போ இந்த தமிழ் வழி கல்வி கற்று நம்ம சமுதாய இங்கிலீஷ் ஏதோ